கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, நம்ம தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம் இருக்கலாம், அல்லது மடங்கடிக்கப்பட்ட, அதாவது சத்துருவால பொல்லாத மனிதர்களால இல்லையா மடங்கடிக்கப்பட்டு அனுபவத்தின் வழியாக நடந்து போகலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தா கூட ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிறார், விழுகிறவர்களை தாங்குகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஐயோ விழுந்து விடுவோமோ, நம் கால் சறுக்குகிறதே, இந்த பிரச்சனையில இந்த போராட்டத்துல நிலை நிற்க முடியாத படிக்கு இருக்கின்றது, நம்ம விழுந்துருவோமோ என்று சொல்லி ஒரு பயம் உங்களுக்கு வருதுன்னா, அப்ப ஆண்டவரை பார்த்து கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தாங்குகின்றார். உடனே உடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று பக்தன் சொல்லுகின்றார். தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகின்றது. பேதுருவின் வாழ்க்கையில பாருங்க, 2 முறை இந்த மாதிரி சம்பவம். முதலாவது, கடல்ல நடந்து வர, ஐயரே நீரே ஆனால் நானும் நடந்து வருவேன், நானும் கடல் மீது நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்கிறாரு. ஆனா பாருங்க, கொஞ்ச தூரம் நடக்கும் போது அவர் தண்ணீர்ல அப்படியே மூழ்க துவங்குறாரு. அப்போ அவர் சத்தமிட்டு கத்தினோடனே ஆண்டவர் அப்படி கரம் கொடுத்து அப்படியே அவரை தூக்கி விடுகிறார். அற்ப விசுவாசியே என்று சொல்லி அப்படி தூக்கி விடுகின்றார். பிரியமானவர்களே, அப்போ பேதுரு தண்ணீர்ல நடக்க முடியும் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட தான் நடக்க துவங்குகின்றார். ஆனா பாதியில அவிசுவாசம் வந்திருக்கலாம். ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கலாம், எப்படி தண்ணியில நடக்க முடியும்? இயேசு மேசியா, அதனால அவர் நடக்கிறாரு, நம்மால நடக்க முடியாதே அப்படின்னு ஒரு நிமிடம் யோசித்திருக்கலாம். அதனாலே அந்த நேரத்துல அவருக்குள்ள சற்று அவிசுவாசம் வந்ததினாலே ஒருவேளை மூழ்க ஆரம்பித்திருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் அதை தவறாக எண்ணாமல், அதை எண்ணி பார்த்து கடிந்து கொள்ளாமல் அருமையாக கரம் நீட்டி பேதுருவை அப்படியே தூக்கி தாங்குவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நமக்கும் கூட விசுவாச குறைவு வந்து விடலாம். சில சூழ்நிலைகள் மத்தியில சாதகமே இல்லாமல் சூழ்நிலைகள் எல்லாம் கடினமாய் நமக்கு எதிராக இருப்பது போல தோன்றலாம். அந்த நிலையில என்னதான் நீங்க ஜெபம் பண்ணினாலும், என்னதான் தேவன் பேர்ல நீங்க பற்றுதலா இருந்தாலும் கூட கொஞ்சம் அப்படியே உங்க கால் சறுக்குகிறது போல சூழ்நிலை வரலாம். விசுவாசத்துல வழுவி போறது போல அவிசுவாசம் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், விழுகிற யாவரையும் தாங்குகிறவராய் இருக்கிறார். அந்த விசுவாச சோதனையில கர்த்தர் நம்மை தாங்கி நிலை நிறுத்துகிறவராக இருக்கின்றார். பேதுரு கூட ஒரு விசை பாருங்களேன், இயேசு மகாராஜாவை அவர் காட்டி கொடுத்து பிரதான ஆசாரியன் முன்பதாக விசாரணைக்கு கொண்டு போகப்படும் பொழுது அவங்க அரண்மனையின் முற்றத்துல இருக்கும் போது 2-3 தடவை என்று சொல்லி மறுதலிப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் சொன்னார், சாத்தான் சுலகினாலே சோதிக்கும்படியாக உத்தரவு கேட்டுக்கொண்டான். பேதுருவே, நான் உனக்காக வேண்டிக் கொண்டுள்ளேன், உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு என்று சொல்லுகின்றார். அதே போல சாத்தானால மடங்கடிக்கப்படுகின்ற வேலை பேதுருவுக்கு வருகின்றது. அப்போ ஆண்டவரை மறுதலிக்கின்றார், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்கின்றார். ஆனாலும் கூட பாருங்களேன், அவர் மனம் கசந்து அழுது வேதனைப்படுகின்றார். இயேசு உயிரோடு எழுந்த உடனே ஸ்பெஷலா பாருங்களேன், நான் உயிரோடு எழும்பிட்டேன், பரவாயில்ல, என்ன அவன் மறுதளித்தாரு, ஆனாலும் கூட நான் உயிரோடு எழும்பிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே பேதுரு ஓடோடி வந்து விடுகின்றார். பாருங்களேன், ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, இவர்களை காட்டிலும் நீ என் மேல அன்பாயிருக்கிறாயா என்று 3 விசை கேட்டு அவர் கைகள்ல தன்னுடைய மந்தையை, சபையை அவருடைய கையில கொடுக்கின்றார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே,
நீங்க ஒருவேளை இப்படி நீங்க மனம் கசந்து பின்வாங்கி போன சூழ்நிலையில இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. நீங்க மனம் கசந்து அழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை தூக்கி விடுவார். உங்களை கண்மலையின் மேலே நிலைநிறுத்தும் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட விசேஷமாக நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஆண்டவரை யாரெல்லாம் நாங்கள் ஐயோ விழுகிற நிலையில இருக்கிறோம், நாங்கள் சறுக்கி கொண்டிருக்கிறோம் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது பிசாசின் போராட்டத்தினால எங்கள் குடும்பமே மடங்கடிக்கப்பட்டது போல, தோற்று போனது போல, தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று வேதனைப்படலாம். ஆனால் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகின்றவர், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன். உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடுவீராக, கை தூக்கி விடுவீராக, நிலைநிறுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை. இன்று நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாள். நமது ஆசீர்வாத டிவி ஊழியங்களை கருத்தில் கொண்டு இந்த ஊழியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் 300 ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். ஆவியானவர் உங்களை ஏவுகிறபடி நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார், தேசத்துல செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.